உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது, அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். ஆகையினாலே மகிழ்ச்சியாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. என்ன நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். திறவுகளை கர்த்தர் கையில வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன் அந்த வாசலின் அதிகாரி அவர்தான். அவர் திறந்து விட்டாதாங்க போக முடியும். ஆமா, அவர் யார் தெரியுமா? நீ பலியாகிறதற்காக, நீதான் பானப்பள்ளியாய் வார்க்கப்படுறதற்காக அவர் உனக்காக பலியானார். ஹல்லேலூயா, 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 ஆமென். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, வாங்க ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. அக்கினியும் நீர், பெருங்காற்றும் நீர், பெருமழை உம்மாவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றோ. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. கைகளை உயர்த்தி ஊரணர வருஷத்துர அந்நிய வாசிலே ராகமா ஓர பலரபா சந்தர ரதல ரதல ரபா ஓரகாரியா குரமனரபா. அந்நிய பாஷையில பேசுறவன் ஆண்டவரோடு பேசுறான், தேவனோடு பேசுறான், ஓ இயேசுவோடு பேசுறான். கபரக அந்தல ரதல ரபர பரபரபா ஓரலரபா சந்துரு ரேகதர பல கந்தர ரந்தல ரபண மரபல ஓரியா ஊரகா. நான் சொல்ல சொல்ல வருக வருகன்னு சொல்லுங்க. புறாவை போல ரூபம் கொண்டு வருகிற ஆவியானவரே, அக்னியை போல ரூபம் கொண்டு வருகிற ஆவியானவரே, காற்றை போல ரூபம் கொண்டு வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, அபிஷேக எண்ணெயாய் வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஜீவ நதியாய் இறங்குற கர்த்தருடைய ஆவியானவரே,
பனி துளிகளைப் போல எங்கள் மேல் இறங்குற கர்த்தருடைய ஆவியானவரே, அச்சாரமாய் இறங்குற கர்த்தருடைய ஆவியானவரே, முத்திரையாய் இறங்குற கர்த்தருடைய ஆவியானவரே, பின்மாறி முன்மாறி மழையாய் இறங்குற கர்த்தருடைய ஆவியானவரே, மேகமாய் இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஜீவ சுவாசமாய் இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, கல்மழையை போல இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, பெருவெள்ளை இறைச்சலை போல இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவரை வரவேற்போம், வரவேற்போம், வரவேற்போம். ஆவியானவரே வருக, வருக, வருக. ஆவியானவரே வருக, 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 வருக. ரபா பாபா 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 பாபா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. கைகளை உயர்த்தி Hallelujah, 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 Hallelujah. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. சத்தத்தை உயர்த்தி உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. சொல்லுங்க மறுபடியும். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி. கைகளை உயர்த்தி உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே,
உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, ரெண்டு கைகளை உயர்த்தி எங்க இயேசப்பாவுக்கு, எங்களை உயிரோடு வைத்திருக்கிற ராஜாவுக்கு ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரப ரப சாந்தர ரப 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 ஓரல ரப சாந்தரரோ ரீமன ஹந்தல ரதல ரப சாந்தரரோ. கைகளை உயர்த்தி அதிசயம் செய்கிற இயேசுவே, அற்புதம் செய்கிற இயேசுவே, சுகம் தருகிற இயேசுவே, பலன் தருகிற இயேசுவே, செல்வம் தருகிற இயேசுவே, தீர்க்காயுசு தருகிற இயேசுவே, தங்கத்தை விட பெரிய இயேசுவே, வைரத்தை விட பெரியவரே, வைடூரியத்தை விட பெரிய இயேசுவே, செல்வத்தை விட பெரிய இயேசுவே, பேர் புகழை விட பெரிய இயேசுவே, கணம் மகிமையை விட பெரிய இயேசுவே, வானத்தை விட பெரிய இயேசுவே, பூமியை விட பெரிய இயேசுவே, ஓ மகிழ்ச்சியை விட பெரிய இயேசுவே, பாசத்தை விட பெரிய இயேசுவே, நேசத்தை விட பெரிய இயேசுவே, என் சகோதரனை விட பெரிய இயேசுவே, என் சகோதரியை விட பெரிய இயேசுவே, என் தாயை விட பெரிய இயேசுவே, என் தகப்பனை விட பெரிய இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் செல்வத்தை விட பெரிய இயேசுவே, ஜீவனை விட பெரிய இயேசுவே. எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ ரல 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 ரபா சாந்தா நதன தன தன. கர்த்தருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னம். ஓ ரல 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 ரபா ஓ ரபா பா 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 ஓ ரல ரபா சாந்தனா. ஒரு பாசக்கரம், ஒரு நேசக்கரம், ஒரு தேற்றுகிற கரம் உன் மேல வந்து அமர்கிறத நீங்க உணருங்க. அதுதான் இயேசுவின் கரம். உன் காயத்தை ஆற்றுகிற கரம். நான் இருக்கிறேன், பயப்படாம வாழு. நான் இருக்கிறேன், பயப்படாம வீட்டை கட்டு. நான் இருக்கிறேன், பயப்படாம அந்த காரியத்தை செய். நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் வந்து நிக்கிறேன். ஒரு கோடி செல்வங்கள் என தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? சொல்லுங்க சத்தமா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? எல்லாம் சேர்ந்து ஒண்ணு போல சொல்லுங்க. செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே,
நாளெல்லாம் உம் நினைவே, நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே. ரெண்டு கை உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ரெண்டு கைகளை உயர்த்தி ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, என் பாவம் போக்கிட எடுத்தீர சிலுவைய, என்ன உம் அன்பு, என் பாவம் நீக்கிட எடுத்தீர் சிலுவையை, என்ன உம் அன்பு. கைகளை உயர்த்தி தென்றலே கல்வாரி தென்றலே, இன்னொரு முறை தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. அந்த பாடலை பாடி நல்லா கைத்தட்டி ஆண்டவரை பாடுவோம். அதில் ஒரு அடி இருக்குது, அதாவது கோடி கோடியாய், ஆமாம், கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கைதட்டி பாடுங்க. உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அல்ல மியூசிக் வாசிங்கப்பா.
வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். பாடுங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையினா நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையில் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எல்லாரும் சத்தமா பாடுங்க. உமக்கது ஈடாகுமோ? ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். பாடுங்க எல்லாரும். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. இப்ப எல்லாரும் சத்தத்தை விட்டு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? நல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏசப்பா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன்.
சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, இந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, இந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. அல்லேலூயா. கொஞ்சம் குயிக்கா பாட்டு, அந்த பாட்டை பாடுவோமே, கொஞ்சம் குயிக்கா பாடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஹல்லேலூயா. அவருக்கு ஈடே ஆகாது. கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்தேன். ஆனால் எங்கள் கிறிஸ்மஸும் இல்லை, புது வருஷமும் இல்லை, ரொம்ப வேதனை. 2 மாதமாக சரியாக நாங்கள் சாப்பிடல, சரியாக தூங்கலை, அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை சூழ்ந்துச்சு. ஐயாட்ட ஜெபம் பண்ணேன். அவர் வந்தவர் எங்களை கையை பிடிச்சி பயப்படாதீங்க, ஜெயத்தை தருவார்னு சொன்னாங்க. அதன்படி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஜெயந்தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் வந்துட்டு ஐயா இவங்கெல்லாம் அந்த ஆராதனையிலும் சரி பிரசங்கத்திலும் சரி சொல்கிற வார்த்தையை இறுக பற்றி கொண்டு பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்வான்னு ஐயா சொன்னார். இவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கிருபை அதை மேலே உங்களை நான் இப்போ பாதுகாக்குன்னு சொன்னார். வாழாக்காமல் தலையாக்காமல் சொன்னார். இவங்க சொன்னதை வச்சு டெய்லி நான் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த சமயத்தில் போன வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் வந்துச்சு, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி, நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஒன்று தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்போ ரிப்போர்ட் ஒன்று ஐயாடு ஜாம் பண்ணிட்டு போனேன். திங்கக்கிழமை ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை என்னென்னு கேட்டால் ஏற்கனவே வாங்கின ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஒரு பேப்பர், சிங்கிள் பேப்பர், அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது இருந்தால் தான் ரெடி பண்ண முடியும். அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிற ஸ்டேபிள் எல்லாம் தொலைவி பார்த்தா கிடைக்கல. சரி வாங்கன்னு சொல்லி எங்கே வாங்கினோமோ அங்கே போய் இப்போ பார்த்தாங்க, அங்கேயே தொலைவுனாங்க. முன்னத்து பின்னத்தெல்லாம் இருக்குது, இந்த பேப்பரை காணோம். அப்புறம் ஐயாட்ட வீட்டில் சொல்லி ஜெபம்னு சொன்னேன். ஒன்றும் இல்லைம்மா கிடச்சிரு, ஸ்தோத்திரம் பண்ண சொல்லு அப்படின்னாங்களே. நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வெளியே உட்காந்துருந்தேன். அப்போ தொலையெல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க நம்ம இடத்துக்கே போய் பொறுமையாக தொலைவலாம் அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு கிடைக்கல. அப்புறம் நான் வந்துட்டு ஏசுடிக்காருக்கு ஃபோன் பண்ணி மனசேக்காமல் அங்கேயே ஃபோன் பண்ணி அவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லையும் கிடச்சிரு, உதவி செய்யுங்கப்பான்னு மட்டும் சொல்லிவிட்டு உட்காந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த ஐயா சொன்னது அவங்க சொன்னது ரெண்டையும் சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ரிப்போர்ட் கொடுக்கணும், கொடுத்தா தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கும்போது நான் வீட்டில் கூட சொன்னேன், ஏசப்பாட உதவி செய்ய மாட்டார் போல தெரியுது அப்படின்னு. அப்படி சொல்லாதீங்கப்பா, அதுவும் நன்மைக்கு தான். எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம வீட்டில் என்னை பலப்படுத்துறது எல்லாமே நன்மைக்கு தாப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் தான் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தவர். அவர் வந்துட்டு ஏங்க என்ன இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ரிப்போர்ட்டு ரிட்டையர்டாக போனார், இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னோன்னே என்னை பார்த்துட்டு ஏங்க அழுகுறீங்க, ஏங்க பயப்படுறீங்க, வாங்கன்னு சொல்லி என்னை அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் 5 நிமிஷம் கூட ஆகலை பேப்பர் கூட கையில் வந்தார்.
அப்புறம் அடுத்த நாள் எல்லாமே ரெடியாகி பூர்ண திருப்தியோட பணி ஓய்வுரத்தை ஏசப்பாக்கும் எனக்காக ஜெபித்த ஐயாவுக்கும் விடுதலை உபவாச ஜெபத்தில் எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருக்காகவும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மரண பயத்திலிருந்து மீண்டு எடுத்து வந்திருக்கேன். டிசம்பர் மாதம் எனக்கு ரொம்ப முதுகு வலி, வயிறு வலியாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. திரும்ப நாங்கள் இங்கே போய் சிங்கநல்லூர் இஎஸ்சியில் போய் பார்த்தங்காட்டி சொன்னாங்க, கர்ப்பப்பையிலேயே கட்டி இருக்குதம்மா அப்படின்னாங்க. உனக்கு கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முடியாது, வயசு சின்னதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப மரண பயத்தில் எனக்கு பயமுறுத்துனாங்க. ப்ரெஷர் அதிகமாகிருச்சு, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு இந்த வருட வாக்குத்தத்தம் கர்த்தராகிய நான் உன் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு 3 மணிக்கு எனக்கு தூக்கம் வராது, நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் என்னை பார்த்து ஏன் உனக்கு தூக்கம் வர்றதில்லைங்கட்டி என்னை ஆண்டவர் தட்டி எழுப்பி என்னை ஜெபம் பண்ண சொன்னாருன்னு சொன்னாங்க. ஐயாவுக்கு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணினாங்க. அஞ்சலிக்கா, சுரேசன் எல்லாரும் எனக்கு ஜெபம் பண்ணினாங்க. அடுத்த நாள் போய் நான் மயக்க டாக்டர் பார்க்கும்போது உனக்கு ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எசப்பா எனக்கு பயமே இருக்கக்கூடாது, எப்படியாவது எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்துடணும்னு சொன்னாங்க. எனக்கு உள்ளே போகும்போது ரொம்ப படபடப்பு, பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் கிருபையில் எந்த இதுவும் வராமல் என்னை ஆப்ரேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து சாட்சியாக இன்னொருத்தனுக்கு கொடான கோடி தேவனுக்கு. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்து, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த செய்தியின் தலைப்பு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். சீசர்ல 12 சீசர்ல யோவான் என்கிற ஒரு சீசன் இயேசுவுக்கு ரொம்ப அன்பின் சீசனாக இருந்தான். இவனை கொலை செய்கிறதற்கு தீர்த்துராயர்கள் எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் கொல்ல முடியல. அவன் எழுதி வைத்த ஒரு வசனம் தான், வாக்குத்தத்தம் தான் இது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் என்றால் அந்த நித்திய ஜீவன் பிராக்கெட்ல பரலோகம் என்று எழுதியிருக்கிறது. கையை உயர்த்தி, ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு பரலோகத்தை கொடுப்பார், பரலோகத்தை கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன் கை கீழே தேவனுடைய கை மேல வைத்து உடன்படிக்கை பண்றது போல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் என்றால் வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது, அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். ஆகையினாலே மகிழ்ச்சியாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. என்ன? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 காரியங்கள் இருக்கிறது. நித்திய ஆக்கினை இருக்கிறது, அதற்கு பேர் நித்திய நரகம் என்று பெயர். நித்திய நரகத்தை ஆண்டவர் மனிதனுக்கு உண்டாக்கவே இல்லை. நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கும் வச்சார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிறவர்கள் அந்த இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சொன்னாராம், போங்க சபிக்கப்பட்டவங்களே, பிசாசுக்கும் அவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போங்க. வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியிலே போங்கள். நித்திய ஆக்கினைக்குள்ள போங்க. உன் பிசாசுக்கு தான் நான் வந்து ஆயத்தம் பண்ணி வச்சேன். நீங்க பிசாசின் கைக்கூலி ஆயிட்டீங்களே, அவனோடு கலந்துட்டீங்களே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். 5 நாட்கள்ல அதாவது எல்லாவற்றையும் படைச்சு 6வது நாள்ல மனுஷனை படைச்சு அவன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு ஏற்ற துணையை கொண்டு வந்து அவனே தான் ஏவாள்னு பேர் வச்சான். ஆண்டவர் ஏவாள்னு பேர் வைக்கல, ஆதாம் கிட்ட கொடுத்தார். மனுஷங்கிட்ட இருந்து எடுத்தபடிலாம் உன்னை மனுஷி 2 பேரும். ஆமா,
ஆண்டு கொள்ளுங்கள்னு அவங்கள ஆண்டு கொள்ளுங்க, பழகி பெறுங்கன்னு ஆசீர்வதித்தாராம் கையை உயர்த்தி. எப்படி ஆண்டவர் மக்களை படைச்சார் பாருங்க. பிரமிக்கத்தக்கவாறு தன் சாயலாக தன்று எப்படி சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது பார்த்தீங்களா? ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் அப்படி கைய அந்த பழத்தை கொடுக்கிறா. ஆதாம் வஞ்சித்த உடனே நிர்வாணின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டயா, பயம் வந்துட்டயா, ஓடி ஒளிஞ்சிட்டாங்களே. ஆதாம எங்க இருக்கிற? ஐயோ நான் நிர்வாணின்னு சொன்னது யாருப்பா? ஏன் நீங்க அத்தி இலையெல்லாம் அது வெயில் பட்டாதான் உங்களுக்கு வந்து காஞ்சி போகுமே, நிர்வாணியை மறுபடியும் இருப்பீங்களேன்னு தான் தோல்வுடைய உடுத்தினார். கையை உயர்த்தி கையை தட்டுங்களேன். ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அப்பொழுது இயேசு பலியாயிட்டார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்துட்டார். வஞ்சித்த பிசாசுக்கு தான், அந்த தோட்டத்திலிருந்து தள்ளி விட்ட சத்துருக்கு தான், அந்த லூசியப்பரின் அவனுடைய கூட்டத்துக்கு தான் நரகத்தை உண்டாக்கினார். ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது. இப்ப சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது நமக்கு தந்த வாக்குத்தத்தம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவனுக்கும் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதா ஒரு வாக்குத்தத்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமா நித்திய ஜீவனுக்குன்னு புறஜாதிகள் ஜனங்கள் வருவாங்களாமா, அற்புதங்களை. ஆனா நித்திய ஜீவனுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க மாத்திரம் அதை பெற்றுக்கொள்வாங்களாம். 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் எழுதுற புஸ்தகம் 13வது அதிகாரம் 48வது வசனத்தை. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, இங்க பாருங்க, புறஜாதியார் வருவாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க, அற்புதத்தை பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. அப்போ புறஜாதி வருவாங்க, பிரசங்கம் நல்லா இருக்குமாங்க, ஐயா பேசுறது நல்லா, கை கொள்ள மாட்டாங்க. கை கொள்ளணும். கை கொண்டாதான் நித்திய ஜீவன். நல்லா இருக்குதுன்னு மார்க் போறதுக்கு இல்ல, பார்வையாளரா இல்ல, கை கொள்ளணும். அடுத்து இந்த நித்திய ஜீவனை பிறகு நான் என்ன செய்யணுங்க? நரகத்துக்கு போக கூடாதுங்க. ஒத்த கண்ணு போனாலும் போட்டும், அந்த ஒத்த கண்ணோடு கூட நான் பரலோகத்துக்கு போகணுங்க. 2 கண்ணோடு கூட அக்கினியில வேகிறத விட ஒத்த கண்ணா, ஒத்த கையா, ஒத்த காலான்னு அப்படியே எழுதியிருக்குது பைபிள்ல, மத்தேயு புத்தகத்தில் அப்படியே எழுதியிருக்குது. ஒரு குறையோடு கூட நான் பரலோகத்துக்கு போறேங்க. அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேணுங்க. கூட்டங்கள் வரலாம், புறஜாதிகள் வரலாம், அற்புதத்துக்காக வரலாம். நித்திய ஜீவனுக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் நித்திய ஜீவன் எனக்கு வேணும்னு விசுவாசிப்பாங்க. அப்ப நியமிக்கப்படாத கூட்டம் இருக்குது. நல்லா அவதான் ஆவியானவர் எனக்கு சொன்னார். நியமிக்கப்படாத கூட்டம் இருக்கு. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து கவனிங்க, திருமணத்தை அழகா சொல்றார் அவர் பிரசங்கத்துல. ஆமா, கணவனும் மனைவியும் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து ஒரு சரீரமா இணைந்து இருக்கணும். எப்படி குடும்ப வாழ்க்கைய மத்தேயில அழகா சொல்றார். அத அந்த வாலிபம் பார்க்கிறான். அடுத்து சொல்றாரு, சின்ன பிள்ளைகள் அவர்கிட்ட வரும்போது சீசர்கள் தடுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வேலை? உடனே சின்ன பிள்ளைகளுக்காக அவரு, என்கிட்ட குழந்தைகள் வர்றதுக்கு தடுக்காதீங்க, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிமா அந்த குழந்தைகளை அணைச்சி ஆசீர்வதித்தார். அணைச்சாராம், கைகளை வச்சாராம், ஆசீர்வதித்தார். இது மத்தேயு 10வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனா இந்த 30வது வசனம் அந்த அடுத்து முடிஞ்ச உடனே ஆசீர்வதிச்சிட்டு 2 ஸ்டெப் தான் போறாரு. ஒரு வாலிபன் ஓடி வரான். மனம் என்று பார்க்கல, தரை என்று பார்க்கல, ஜனங்கள்லாம் பார்க்கிறாங்கன்னு பார்க்கல. அவன் வந்து நல்ல போதகரே ஓடி வந்தானாம். குடும்பத்தை பத்தி இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன். குடும்பம் பரிசுத்தமானது. கையை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்தமானது குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஊடால யாரும் நுழையக்கூடாது. பாவம் விடாம போகாது.
பிரிக்கிறதுக்கு நினைக்கவே கூடாது. வாசிமா அந்த வசனம் எங்க? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். இயேசு பிரசங்கம் பண்றாருங்க. அப்ப திருமணம் எவ்வளவு பரிசுத்தமானது. ஒரே மாம்சமா இருப்பாங்க. இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இருவராய் இராம அவங்க ஒரே மாம்சமா இருப்பாங்க. ஒரே அன்பு, ஒரே பாசம், ஒரே ஆள் தான். ரெட்டையர் ஒன்னா சேர்ந்து ஒரே ஆளா தான் இருக்காங்க. அடுத்து, ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். திருமண வாழ்க்கைக்கு ஆசீர்வதிப்பன தவிர ஆலோசனை சொல்லணுமே தவிர அவன் அப்படித்தான் கொஞ்ச நாள் கொஞ்சம் தள்ளியிரு, அவன் மனம் திரும்பிட்டு அப்படி சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. கடந்த நாட்களில் 6 மாதம் பிரிஞ்சிருந்தவங்க அந்த பையன் கேள்விப்பட்டு வந்தான். உடனே உன் மனைவி நம்பரை கொடுப்பான்னு பேசி வச்சு வெள்ளிக்கிழமை அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு தனியாக கூப்பிட்டு இணைச்சி வச்சேன். கையை உயர்த்தி பேசினேன். நான் ஆண்டவரை பார்க்க இதெல்லாம் அந்த வாலிபன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சின்ன பிள்ளையில ஆசீர்வதிக்கிற பார்த்தோன்னு அவனால தாங்க நிறைய சொத்துக்காரன், செல்வத்துக்காரன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்தான். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, இந்த பிரசங்கம் எல்லாம் பார்த்து கண்ணால பார்த்தவன், நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல வார்த்தை தான் கேட்டான். கவனிக்கிறீங்களா? அவன் அப்படி உருகிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியாம துக்கத்தோடு போயிட்டான். அவன் செல்வந்தரனா இருந்தான். 22வது வசனம் வாசிமா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளல. என்ன அப்படித்தான் சொன்னாரு? நித்திய ஜீவன் உனக்கு ஆசை இருந்ததில்ல, நடு ரோட்ல முழங்கால் பட்டல, ஒரு ரத்தம் துடிச்சதில்ல, கீழ்ப்படியணும்ல, கீழ்ப்படியலையே, துக்கத்தோடு போயிட்டான். அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, நீங்க இப்போ கதறணும். அதுக்காக அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் வாரான். ஒரு 100 பேரை நடத்துகிற ஒரு தலைவன், ஒரு மேஸ்திரி வாரான். வாசிமா லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்தா, அந்த தலைவனும் வந்து நித்திய ஜீவனை கேட்க பெற்றுக்கொள்ளாம ஓடுறான். வாசி. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வேதம் சொல்லுகிறது அவனும் துக்கத்தோடு போயிட்டான். அவர் சொல்றாரு, அப்பா இப்படிலாம் செய்யணும்பா அப்படிங்கிறார். போயிட்டானே. அடுத்து 10வது அதிகாரம் லூக்கா 10:25 நியாயசாஸ்திரி ஒருத்தன் வரான். அப்பொழுது நியாயசாஸ்திரி கவனிங்க. இப்ப எல்லாரும் பார்க்கலாம், இவன் ஆண்டவரை சோதிக்க வாரான். என்ன சொல்லுவாருன்னு சோதிக்க வாரான், குற்றம் கண்டுபிடிக்க வாரான். அதனுடைய அர்த்தம் ஆண்டவரை வந்து குற்றம் கண்டுபிடிக்க வாரான். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவனுக்கு சொன்னதான் சொன்னார். இந்த 3 பேருமே நித்திய ஜீவனை பெறலையே, கேட்டாங்க, ஆர்வம் இருந்தது. ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு இந்த பக்கமும் வந்தாங்க, ஆனால் பெற்றுக்கொள்ளல. நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ளல. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் விசுவாசித்து பெற்றுக்கொள்வாங்க. கைகளை தட்டி. அவரு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, எல்லாரும் பெறணும்னு. ஆனால் இந்த உலகம் அதை பெற்றுக்கொள்ள இடையூறா இருக்கிறது. செல்வம் இருக்கிறதுனால, படிப்பு இருக்கிறதுனால, சில பண வசதிகள் இருக்கிறதுனால அப்படி போயிடுறாங்க. அவன் சொன்ன போல மிகுந்த ஆஸ்தி இருந்ததுனால மனமுடிந்து துக்கத்தோடு போயிட்டான். இந்த கூட்டத்தில் நமக்கு எதுக்குங்க? ஆனா முடிவு ஆக்கினை தீர்ப்பு. கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே நித்திய ஜீவனை பெறுவதற்கு 10 வழியை நான் கடகடன்னு சொல்லிட்டு 3 வழியில நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். 10 வழியில முதலாவது வழி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெறுகிறதற்கு சும்மா கொடுக்க மாட்டார், தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுல நித்திய ஜீவன் இருக்கிறது. அதில் கை கொள்ளுகிறது நித்திய ஜீவன். கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. கடகடன்னு சொல்றேன். வேத வசனத்தை ஆராய்ந்து அதுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பார். நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார். 3வது, சகோதரர் ஒற்றுமையை விரும்புகிறவர்களுக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார்.
சத்தியத்திலே நிலைத்து நிற்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். சத்தியத்திற்காக சில இரத்த சம்பந்தமான ஆட்களை இழந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார். ஒருவர் இப்போ ஒரு விசேஷத்துல போறார். இது வழியா நாங்கள் ட்ரம் அடிச்சுட்டு போவோம், அங்கே போகிறோம். நீ வாசப்படியில் ஒரு பலகை போட்டு எனக்கு தண்ணி ஊற்று, மஞ்சள் தண்ணி ஊற்று, அத்தை ஊற்றுங்கணும், அது உங்கள் கடமை. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, கத்திற்குள்ளே நாங்கள் போகிறோங்க, அப்படிலாம் நாங்கள் ஊற்ற மாட்டோங்க. தற்கனது போயிட்டார். அந்த ஒரே அடி. அந்த அம்மா சொல்லுது, என்னையா அடிக்கிற, கத்தி எடுத்து இங்கே அறுத்து போடு, நான் நித்திய ஜீவனை பெற்றவன், இன்னைக்கு மறிச்சாலும் பரலோகம் போயிடுவேன். அந்த வசனம் பேதுரு சொல்றார், உண்மை நாங்கள் பின்பற்றுகிறோமே, நாங்கள் உண்மை பின்பற்றுகிறதற்காக எங்கள் சகோதரிகளெல்லாம் நாங்கள் இழந்துட்டோமே. ஆண்டவர் சொல்றாரு, மறுமையில் ஒரு சகோதரி இழந்துட்டா 100 சகோதரி, 100 தாய், 100 ஆமா, அதையும் கொடுத்து உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பான். அந்த வசனம் வாசிமா, 30வது வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தடையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுப்ப. நித்திய ஜீவனை ஆகையினால சத்தியத்துக்காக நிக்கணும், சத்தியத்துக்காக நிக்கணும். ஒருவனை கூப்பிடுறாரு, அவன் சொல்றான், ஆண்டவரே எங்க அப்பா அம்மாட்ட நான் மறிச்சிட்டாங்க, போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். மறித்தவர்கள அடக்கம் பண்ணட்டும், நீ வா அப்படிங்கிற. என்னென்ன நிச்சய ஜீவனை பெறணுமோ அத்தனை டக்கு டக்குன்னு பெற்றுக்கிடணும். அடுத்து தாளந்துகளை பயன்படுத்தணும். தாளந்துகள், ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. 5 தாளந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. 5 தாளந்து வாங்கினவன் சொல்லுங்க, அதை 10ஆ மாத்திட்டான். 2 தாளந்து வாங்கினவன் அதை 4ஆம், 1 தாளந்து கொடுத்து வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் புதைச்சி போட்டான். எப்படி புதைச்சி போட்டான்? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன் எஜமான் நினைச்சு நானும் புதைச்சி போட்டான். உடனே அவர் சொல்றாரு, புதைச்சா போட்ட இவன் கையை காலை கட்டி எங்க போடுங்க, ஆமாம் அக்னிக்குள்ள போடுங்கன்றார். அப்போ அந்த பிரயோஜனப்படுத்தினாங்கல்லவா, அவங்கள சொல்றாரு, வாங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, வாங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் தாராங்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தாளந்துனா எனக்கு, நான் பாருங்க, எங்க வகையார் யாருமே பாஸ்டர் கிடையாது. நான் திரும்பி பார்த்தேன், ஒரு 100 வகையார் முன்னால பார்த்தேன். திடீர்னு என்ன தொட்டார் என்ன, எனக்கு ஒரே ஒரு தாளந்து தான் கொடுத்தார், செபத்தாளந்து கொடுத்தார். செபம் பண்ணுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. அந்த தாளந்தை நான் வளர்த்துக்கிட்டேன், கையை உயர்த்தி. தாளந்து இல்லாத யாரும் கிடையாது. அப்ப தாளந்தை நீங்க பெருக்க நித்திய ஜீவன் கொடுப்பார். தாளந்தை பெருக்கணும். தாளந்துனா என்ன? உங்க சாட்சியை சொல்லணும். தாளந்துனா என்ன? ஆமா, ஒருவர் சொன்னார், என் பேர் பாலு பாஸ்டர், குகன்கிற ஒரு சபைக்கு வர்ற ஒரு தம்பி இந்த சபைக்கு போங்க அப்படின்னு அனுப்புனாரு. அவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இப்பொழுது நான் உங்கள் தசம பாகம் கொண்டு வந்திருக்கேன்னாரு. உள்ள தட்டுறாரு, நான் தட்டினா திறக்க மாட்டேன், உடனே அப்படி தட்டுறாரு. சார் ஒரு நிமிஷம் தரங்கன்னாரு. அவன் சொன்னார், எங்கள் மனைவி பயங்கர ஹிந்து பாஸ்டர், ஆனாலும் குகன் மூலமாக நான் சபைக்கு வந்தேன், என்னை ஆசீர்வதிச்சார், இங்கே தசம பாகம்னு கொடுக்குறாரு. அப்போ குகன் என்ன பண்ணாரு, தான் 10-12 வருஷமா குழந்தை இல்லை, அவர் கடவுளுக்குள்ள வந்தோடனே கற்பகண்ணி கொடுத்துட்டாரு. தாளந்துகளை பயன்படுத்துங்க, தயவு செய்து. தாளந்துகள் எல்லாருக்கும் இருக்குது, அதை நீங்க பயன்படுத்துங்க. நரகத்துக்கு போகாம ஜனங்களை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்திடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இமல்டான்னு பிரிமினர்ல இருந்து சிஸ்டர் வந்தாங்க, 2 பிள்ளைகளோடு கூடிய பையா வருவாங்க. அப்படி வந்தாங்க, ஆண்டவர் அவங்கள ருசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய வீட்டுக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, காரில் விட்டுட்டு அப்படி போயிடுவார், அங்கே இறக்கி விட்டு போயிடுவார். அங்கே இறக்குனாரு. நான் திடீர்னு இப்படி போவேன், பிரதர் உள்ளே வாங்க, இன்னைக்கு உள்ளே இந்த 2 கொஞ்ச நாளா கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷம், கைகளை தட்டி உட்கார்ந்து இருக்கிறார். தாளந்துகளை பயன்படுத்தணும். அதாவது கர்த்தர் எப்படிலாமோ ஜனங்களை சந்திக்கிறார். கையை உயர்த்து.
அவர் பிள்ளையாக்கணும் அல்லவா? கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு கொடுக்கும் போது நித்திய ஜீவன். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் போது நித்திய ஜீவன். அந்த வசனம் நீ படிமா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை, பரிசுத்த வாழ்க்கையின் பங்கு நித்திய ஜீவன் இருக்கு. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், இப்போ ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்போ விடுதலையானோம்னா தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கை தட்டுங்களேன். அப்ப பரிசுத்தத்துல ஊன்ற பரிசுத்தத்தையே நம்ம விரும்ப, இன்னும் பரிசுத்தம் ஆகிட்டு இருக்க முடிவு நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற நீங்க, அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற உங்களுக்கு நித்திய ஜீவன். அதுக்கு அடுத்து வருகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன். ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிப்போம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், இங்க கவனிங்க, யோவான் அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஜோர கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து யாரு? நாம் பார்க்கிற வானம் பூமி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், உரிமைக்காரர். அவருக்காக, அவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. கையை உயர்த்தி அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை அறியணும். ஆலயத்துக்கு வர்றதும் துதிச்சிட்டோம், பிரசங்கம் பண்ணிட்டோம், அது திருப்தியே இருக்கக்கூடாது. சாப்பாடு போதும், திருப்தி. வடை காப்பி போதும், திருப்தி. இந்த பைபிள் காரியத்தில் திருப்தியே இருக்கக்கூடாது. இயேசுவை அறிவதில் இன்னும் வாஞ்ச. என்ன சொல்றேன்னா, அந்த இயேசுவை அறிவு, அவரோடு இணைஞ்சிடணும், அவருக்குள்ள வந்துடணும். இயேசு கிறிஸ்து படைச்ச பிள்ளைகள் மாம்சத்துக்குரியவளா இருந்தபடினாலே அவரும் நம்மளை விடுவிக்க மாம்சத்துக்குரியவராய் வந்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் தேவனாய் இருந்தும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை ஒரு மனிதன் அறிய 4 வித ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் கண்டு சொல்றார், ருசித்து சொல்றார், அவர் உணர்வுக்குள்ள ஏற்றி சொல்கிறார். 4 சொல்றார். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். எல்லாரும் படிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும், இயேசு கிறிஸ்து தான் ஞானமும், நீதியும், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதியும், பரிசுத்தமும், இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தம், மீட்புமானார். எல்லாம் கை தட்டுங்களேன். அவரால் அன்றி வேற ஒருவரால் ரட்சிக்கப்படவே முடியாது. பரலோக அந்த திறவுகளை கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன் அந்த வாசலின் அதிகாரி அவர்தான். அவர் திறந்து விட்டாதாங்க போக முடியும். ஆமா, அவர் யார் தெரியுமா? நீ பலியாகிறதற்காக, நீதான் பானப்பள்ளியாய் வார்க்கப்படுறதற்காக அவர் உனக்காக பலியானார், உனக்காகவே ரத்தம் சிந்தினார். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த நாட்கள் எல்லாரும் பானபலியாக அந்த பலியை செலுத்தினதுக்கு பேர் பானபலி. ஆனால் அந்த பானபலியாகிய கிறிஸ்து உங்களுக்காய் பலியானார். வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக, எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானார், உனக்காக பலியானார். அவர் அறிஞ்சு அவரோடு இணைஞ்சு வாழ்றதுல தான் நித்திய ஜீவன். கையை உயர்த்தி இன்னைக்கு இந்த சபையில் கேட்குற அத்தனை பேரும் ஆண்டவரோடு இணையணும். உங்களை பார்த்தா தேவனை பார்க்கணும், உங்கள் சாயல் தெய்வ சாயலாக இருக்கணும், உங்கள் நட தேவனாக இருக்கணும். அப்படி உருகிடணும். அல்லேலூயா. ஆமாம், என் தூத்துக்குள்ளேருந்து என் தம்பி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணானே. நம்ம சொந்தக்கார ஒரு ஆள் பெரிய ரவுடியாக இருந்தாலே, 16-20 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே, அந்த பையன் இப்போ எங்கள் நம்ம சபைக்கு வரானே, எங்கள் சபைக்கு வரானே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
நல்லா மனம் திரும்பிட்டானே. ஆமா, அவன் நிறைய வேற இந்த சாராயம் வித்துக்கிட்டு இருக்கவங்களாம் சபைக்குள்ள கொண்டு வரானே. இதானே ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அவன் அறிஞ்ச உடனே அவன் 4 பேருக்கு சொல்றான் பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு வசனத்தை அடுத்து, அதனால இயேசுவை இன்னும் அறியணும்னு நீங்க சொல்லும்போது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. உங்க கை மேல கத்த நித்திய ஜீவன். 2வது, காத்திருக்கிற போது நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். யூதா எழுதின புஸ்தகம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நீங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். கையை உயர்த்தி. யாரெல்லாம் இரக்கத்தை பெற காத்திருக்காங்களோ, அப்படி காத்திருக்கும் போது இயேசு சொன்னார், கவனிங்க, உன்னதத்தில் வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரை எருசலேம்ல காத்திருங்கன்னார். அந்த பிதாவின் அந்த இது அப்படி காத்திருக்கும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? ஆவியானவர் உங்களை நிரப்புறார். ஆவியானவர் நிரப்பப்பட்ட அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இன்னைக்கு காத்திருக்கிறதுக்கு முடியல. படக்கு 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 படக்குன்னு எல்லாம் கிடைக்கும். எல்லாமே ரெடிமேட்ல வந்துருச்சு. எல்லாமே என்ன வந்துருச்சு? நீ சோறே பொங்க வேண்டாம், ஒரு போன் அடிச்சா இப்போ வந்துடும் உங்க வீட்டுக்கு, பிரியாணி வந்துடும், எல்லாம் வந்துடும். அது நல்லதில்லை, அது ரொம்ப கெட்டது. காத்திருக்கணும், உடைய பாதத்தை பிடிச்சுக்கணும். இயேசு சொன்னார், லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனம், உன்னதத்திலிருந்து ஒரு பலனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆமா, அது வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கன்னார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் அழகா சொன்னார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமை விட்டு போகாதீங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ கவனிங்க, அந்த உன்னதத்தின் பலன் அப்படி காத்திருக்கும் போது அந்த 120 பேர் இருந்தாங்கல்ல, சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு, எல்லாமலும் அக்னிமயமாய் பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்பட்டு தங்களுக்கு தந்தர்ன வெவ்வேறு பாசைகளை பேசினார்கள். வெவ்வேறு மேல கிருபை இறங்குச்சு. கையை தட்டுங்க. சபை அப்பந்தான் பெருகுச்சு. ஞானத்தின் ஆவி அப்பந்தான் இறங்குச்சு. உங்களுக்கு தெரியுமா, நீ காத்திருக்க காத்திருக்க நீ ஞானியாய் மாறிடுவ. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து நிரப்புற. அதான் உன்னதத்தின் பலன். அந்த உன்னதத்தின் பலன் தற்பிக்க காத்திருக்கும் போது அந்த பலன் உன்னை நிரப்பும். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம், ஞானத்தின் ஆவி. அதுல நான் 5 இதை நான் எழுதி வச்சிருக்கிறேன், வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஆவி வந்து இறங்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும். கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றவன் ரவுடியா மாறவே முடியாது. டக்கு டக்குன்னு கத்தியை கீழே போட்டுருவான், டக்கு டக்குன்னு பாவத்தை கீழே போடுவான். ஞானத்தை கர்த்தர் தந்துருவார். கையை உயர்த்தி. ஆமா, பலன் அருளும் ஆவி, அறிவை உணர்த்தும் ஆவி. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவர் சொன்னார், பாஸ்டர், என் நண்பன் சொன்னா என்னை கேட்கவே இல்லை, எனக்கு நோக்கமெல்லாம் பணம் பணம் பணம். நான் சும்மா ஒரு 1000 ரூபா போட்டேன் அந்த நம்பருக்கு. அது ஒரு தடவை 5000 ரூபா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. மறுபடியும் ஒரு 1000 ரூபா போட்டேன், 10000 ரூபா வந்தது. ஆனால் இப்போ என் சொத்தே போயிட்டு ஆன்லைனில் விட்டுட்டேனே. விட்டு இழந்து விட்டாரு. இப்போ இழந்து ஞானம் அபிஷேகப்பட்டு ஞானம் பெற்று ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு போனவர் அந்த கம்பெனியில் மேனேஜர் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு 3 வருஷத்தில் நடந்தது. இப்போ பாஸ்டர், நான் ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கிறேன் பாஸ்டர். சூதாட்டத்தில் என் வீட்டை வித்த, கர்த்தருக்குள்ள வந்த ஞானம் வீட்டை வாங்கிட்டேன். ஆமாம், காத்திருக்க அபிஷேகம். கடைசியில் இந்த திருவிருந்தில் பங்கு பெறதுல நித்திய ஜீவன் இருக்கிறது. படக்குன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க. ஆமாம், பாருங்க, எல்லாருமே நான் பாவம் செய்து தேவ மகிமையற்ற தகுதி இல்லை போலுக்கு அப்படி போயிடாதீங்க. இல்லை, ஒரு நொடியில் உங்களை தகுதியாக்கிடுவார்.
யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 54வது வசனத்துல இயேசு அழகாய் பிரசங்கம் பண்ணார். வாசிமா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கவனிக்கிறீங்களா? அதுலதான் அதை நீங்க கவனிங்க, தட்டி விட்டுறக்கூடாது. இதுல மாபெரும் பரிசுத்தம் இருக்குது, மாபெரும் அங்கீகாரம் இருக்கிறது. பரலோகம் இறங்கி உங்களை சலிட்டடிக்கிறது இதுதாங்க. ஆமா, கவனிங்க. இந்த பாத்திரத்தில் தான் மனுஷனுடைய தருத்தனியத்தை மாற்றக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறது. உதாசீனப்படுத்தாத, தயவு செய்து திருவிருந்த ஆராதனை உதாசீனப்படுத்தாத. பயம் வேணும், நடுக்கம் வேணும், திகழ் வேணும். 1 கொரிந்தியர் 10:16 வாசிங்க, சத்தமா வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. அதுதான் ஆசீர்வாதம். இந்த பாத்திரம் தான் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு அங்கங்க அலையாதீங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறனா முழுக்கி ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கு பெறுங்க. ஒரு நிமிஷம் உங்க மனச்சாட்சியை பரிசுத்தமாக்கிரும். இந்த பாத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரம். நம்ம பிக்கிற அப்பம் ஐக்கியத்தின் அப்பம். தேவனோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது, உறவு வைக்கிறது. ஓ ராபா பாபா, இந்த பாத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரம். இந்த அப்பம் உங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துற அப்பம். அந்த பரிசுத்த இரத்தம் உனக்காக அல்லவா சிந்தப்பட்டது. உன் தருத்தனியத்தை மாற்ற, உன்னை ஐஸ்வர்யவானாக்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னு எழுதியிருக்குது. தலையில கை வைங்க. ஓ என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. உன் சாபத்தை மாற்ற, நீ பலியாக வேண்டிய இடத்துல இயேசு பலியானார். நீ தருத்தராக வேண்டிய இடத்துல இயேசு தருத்தரானார். உன்னை ஆசீர்வதிக்க அல்லவா அந்த ராஜா சொல்லு இரத்தம் அடித்தவரா கலாத்தியர் சபைக்கு சொல்லுகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம். கலாத்தியரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரா உங்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினாரே. சொல்லு இரத்தம் அடித்த தெய்வத்தை பார்க்கிற உங்க சாபம் மாறுது, உங்க இருள் மாறுது. எல்லாரும் கைகளை தட்டி அந்த சிலுவை நாதரோடு கலந்துக்கோங்க, 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 கலந்துக்கோங்க. ராஜா ராஜா இமைப்பொழுது நீங்க பரிசுத்தமாக்குங்க. ராஜா இயேசு கிறிஸ்து அவரை குறித்து எழுதி இருக்கிறதுமா. அவர் உங்களுடைய பொல்லாங்குகள்ல இருந்தெல்லாம் உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று
வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.